பசங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கிற வாட்சை வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு மாதத்துல ஏதாவது பண்ணி அதை ஓரம் தூக்கி வச்சுருவாங்க. சரி, இப்போ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்காம ஃப்ளிப்கார்ட்லேருந்து கம்மி ரேட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் 2 வாட்சி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, நான் 2 வாட்சும் ஆர்டர் போட்டு அதுவும் வந்து நான் 2 பேர் பே பண்ணி காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்று தான் இருக்குது. எடுத்துன்னு வந்து கொடுத்தா அந்த அண்ணாக்கே ஃபோன் பண்ணி இது மாதிரி பேக்கிங்கில் 2 போட்டிருக்குது, நாங்கள் அவ்வளோ அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம், இதில் ஒன்று தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்கே வந்து கஸ்டமர் கேருக்கே ஃபோன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்து இந்த மாதிரி 2 போட்டிருந்தோம், அமௌண்ட்டும் கட்டிட்டு ஒன்று தான் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒன்றுக்கு மட்டும் காசு எடுத்துக்கின்னு மீதி அமௌண்ட்டை வந்து அன்றைக்கே பே பண்ணிட்டாங்க எங்களுக்கு. பெரிய பையன் அப்படிலாம் பண்ணுறதில்ல, அவனுடைய பொருளெல்லாம் உஷாராக பத்திரமா வச்சுக்குவான். என் சின்ன பையன் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அண்ணா கிட்ட சண்டைக்கு போவான். எத்தனை பேர் வீட்டில் இப்படி இருக்கா?